எனக்கு அருமையானவர்களே, நம் வீட்டாரோ உறவினர்களோ நண்பர்களோ இல்ல நமக்கு கீழே வேலை செய்யும் வேலைக்காரர்களோ ஏதேனும் தவறு செய்து அகப்படுகின்ற வேலையில நம்ம செய்யக்கூடிய ஒரு கொடூரமான செயல் என்னன்னா, நீ எப்படிப்பட்ட அயோக்கியனா இருப்பேன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு கூட பார்க்கல. எத்தனை பெரிய தப்பு பண்ணிருக்க, நீ எத்தனை புண்ணியம் செய்தாலும் இந்த பாவத்தை மட்டும் உன்னால கழுவி கொள்ளவே முடியாது என்று தாறுமாறாக பேசி குற்றம் புரிந்தவர்களை குத்தி காட்டி குற்றப்படுத்தி மேலும் அவர்களை இன்னும் சற்று பெரிய குற்றவாளிகளாக ஆக்கிவிடுகின்றோம். ஒருவேளை நம்ம இப்படி தவறு செய்தவர்களை குத்தி காட்டி குற்றப்படுத்தாம மாறாக அவர்களை தனியா சந்தித்து அவர்கள் செய்த தவறுகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி தங்களுடைய தவறை உணரும்படி செய்கின்ற பட்சத்துல நிச்சயம் அவர்களை மேற்கொண்டு தவறுகள் செய்யாதபடி காப்பாற்ற இயலும். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்து போய் விடுகின்றோம். என்னன்னா, இப்படி தவறு செய்யும்படியான சூழ்நிலைகள் நமக்கு வருவதற்கு எம்மாத்திரம் என்பதைத்தான். ஏதோ நம்ம எந்த குற்றமும் செய்யாத ஒரு பெரிய நீதிமானை போலவும் மற்றவங்க எல்லாம் பெரிய பாவிகளை போலவும் நினைத்து சற்றும் சிந்திக்காம குத்தி காட்டுகின்றோம், குற்றப்படுத்துகின்றோம். இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, பல வருடங்களுக்கு முன்பாக செய்த தவறை கூட ஞாபகப்படுத்தி பிறரை குத்தி காட்டுவது, குற்றப்படுத்துவது நம்மள பல பேருக்கு ரொம்ப இயல்பாகவே போய்விட்டது. ஆனால் பரிசுத்த வேதாகமமோ மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லாதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று சொல்லப்படாமல் இருப்பீர்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் செய்த தவறை அவனுக்கு உணர்த்து. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனம் வருந்தினால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று உரைக்கின்றதை நாம் காண்கின்றோம். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது ராஜா தன்னுடைய உயர்மட்ட படை வீரனாகிய உரியாவுக்கு சொந்தமானதை தனக்கு சொந்தமாக்கி கொள்கின்றான். இது தன்னுடைய படை வீரன் உரியாவுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று திட்டமிடுகின்றான். அதன்படி அச்சமயம் மும்முரமாய் நடந்து கொண்டிருந்த போரில் உரியாவை முன்னிறுத்தி அவனை எதிரிகளின் கைகளில் வெட்டுண்டு சாகும்படி செய்கின்றான். தாவீது செய்த இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாததாய் இருந்தது. தேவன் தாவீது ராஜா செய்த இந்த அக்கிரமத்தை தாவீது ராஜாவுக்கு உணர்த்தும்படியாக தீர்க்கதரிசியும் தாவீது ராஜாவின் ஆலோசகனுமான நாத்தானை தாவீதிடம் அனுப்புகின்றார். இப்படியாக அனுப்பப்பட்ட நாத்தான் தாவீது ராஜாவை நேரடியாக குற்றப்படுத்தி குத்தி காட்டாமல் அவன் செய்த தவறை உணர்த்தும்படியாக மிகவும் சாதுரியமாக ஒரு சம்பவத்தை கூறுகின்றான். ஒரு பட்டணத்துல 2 மனுஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அச்சமயத்தில் அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றையும் பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றான். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் உன் உயர்மட்ட படை வீரனாகிய உரியாவுக்கு சொந்தமானதை நீ உனக்கு சொந்தமாக்கி கொண்டது மாத்திரமல்லாமல் அவனை கொன்று போடவும் செய்தாய் என்று கூற, அப்பொழுது தாவீது தான் செய்த தவறை உணர்ந்து நாத்தானிடத்தில், நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துள்ளேன் என்று மனம் வருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கோருகின்றான். இந்த சம்பவத்துல நாத்தான் தாவீது ராஜா செய்த தவறை குத்தி காட்டி அவனை குற்றப்படுத்தி குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் நாத்தானோ தாவீது செய்த தவறை அவனுக்கு மிக சாதுரியமாக உணர்த்தி அவன் செய்த தவறுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கோர செய்ததை நாம் காண முடிகின்றது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் கூட பிறர் செய்த குற்றங்களை குத்தி காட்டி குற்றப்படுத்தி அவர்களை காயப்படுத்தாதபடி மாறாக செய்த தவறுகளை அவர்கள் உணரும்படி செய்து அவர்களை சீர்பொருந்த செய்வோமே. ஆனால் நாமும் தேவனுடைய சமூகத்துல நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். பிறர் செய்த குற்றங்களை குத்தி காட்டாமல் சுட்டி காட்டி மனம் வருந்தி உணர்வு அடைய செய்யும் பட்சத்துல பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் குற்றங்களை மன்னிப்பார். நம்முடைய உள்ளத்துல அளவில்லாத நிம்மதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருள்வார். இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களுடைய அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.